everyone, welcome to Foodie Story. இன்னைக்கு நம்ம Falooda எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ரெடிமேட் ஜெல்லி பேக்ல தான் செய்ய போறேன். இதுக்குள்ள வந்து ஒரு சாஷே இருந்தது. அதுல இருந்து ஒரு ஸ்பூன் நான் ரெண்டு ஃப்ளேவர் யூஸ் பண்ண போறேன். ஒன்னு வந்து ஸ்ட்ராபெரி, இன்னொன்னு வந்து மேங்கோ. அதுக்குள்ள இருந்த ரெண்டு சாஷேலயும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போறேன். ஒரு பவுல்ல வந்து மேங்கோ மிக்ஸ் சேர்க்கிறேன். இன்னொரு பவுல்ல வந்து நான் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் சேர்க்க போறேன். 1 ஸ்பூன் ஈச். இது ரெண்டு பவுல்லையும் சேர்த்துட்டு லைட்டா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுல நான் 5 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்க போறேன். ஒரு பவுல்லையும் 5 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கீழே இருந்து எல்லாமே டிசால்வ் ஆயிடணும். இப்போ இது வந்து 2 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருங்க. அது செட் ஆயிடும். இப்போ இன்னொரு பவுல்ல நம்ம சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். 2 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிடலாம். நான் வந்து சுடு தண்ணி யூஸ் பண்றேன். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இது வந்து டீமோல்ட் பண்ணி சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். டீமோல்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க, இல்லாட்டி நடுவுல கட் ஆயிடும். இப்போ இதை நான் கியூப்ஸா கட் பண்ணி தனியா வச்சிடலாம். நீங்க இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் ஜெல்லி வேணாலும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வாங்கி ரெடிமேடா யூஸ் பண்ணலன்னா இதை ஜெலட்டின் யூஸ் பண்ணி கூட நீங்க செய்யலாம். இப்போ நம்ம ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்ஜா சீட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை கொதிக்க வச்சிடலாம். 1/2 கப் ஃபலூடா சேமியான்னு வாங்கிக்கோங்க. இதை வந்து ஒரு பேன்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதும் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போறேன். உங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல தான் நான் போட போறேன். அதனால நான் கார்னர்ஸ்ல வந்து கொஞ்சம் ரோஸ் மில்க் சிரப்பால நான் டிப் செய்ய போறேன் இந்த மாதிரி. இப்போ இதுல நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து yellow ஜெல்லி போடுறேன், அந்த மேங்கோ ஜெல்லி. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஒரு லேயர் போடுறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சேமியா அடுத்த லேயர்ல சேர்த்துக்க போறேன். இதுல நம்ம மிக்ஸில இப்ப அடிச்சு வச்சிருக்கிற அந்த ரோஸ் மில்க் சிரப், பால் அதையும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு லேயர் ஐஸ்கிரீம் சேர்த்துக்க போறேன். 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம். அது மேல மறுபடியும் ஜெல்லி சேர்த்துக்கலாம். நீங்க இந்த லேயர்ஸ் உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.